ஸோ ஜனநாயகன் படத்தினுடைய தீர்ப்பு இன்னைக்கு வந்துருச்சு சுப்ரீம் கோர்ட்லேருந்து. ஜனவரி 15ஆம் தேதி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்களவா. அந்த தீர்ப்பை கேட்ட உடனே இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் குறித்து இதெல்லாம் ஒரு கேஸே இல்லை, எங்களுக்கு இந்த கேஸில் இது கேஸாக கன்சிடர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால் இந்த கேஸை நீங்கள் உங்கள் ஊர்லேயே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சென்னை ஹைகோர்ட்டுக்கே மாற்றி விட்டாங்க. இதுக்கு எதுக்குடா நீங்கள் அங்கே போகணும், பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. தேவையில்லாமல் ஒரு பெரிய இஷ்யூவை க்ரியேட் பண்ணி சிபிஎஃப்சிங்கிற பேரெல்லாம் உள்ளே கொண்டு பாஸ்பான் பண்ணி ப்ரொடியூசர்ஸ்க்கு, தேட்டர் ஓனர்ஸ்க்கு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனையை கொண்டு அண்ட் நிறைய குடும்பங்கள் இது விஜய் படம் அப்படிங்கிறனால விஜயோடைய மட்டுமே குறித்து நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த படத்துக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு போக வேண்டிய காசாகட்டும் அண்ட் அவங்களோட சிச்சுவேஷன் நம்ம கண்டிப்பாக யோசிச்சு பார்த்து தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணி சும்மா விட்டுருந்தாங்க அப்படின்னா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு படத்தையும் பார்த்துட்டு பொங்கலை சாப்பிட்டு படத்தையும் மறந்துருப்பாங்க. இல்லை நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி கொடுக்க தான் ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகி கொலவெறியில் இருக்காங்க. அதுவும் இப்போ இந்த மாதிரி ஒரு தீர்ப்புக்காடாக நீங்கள் ஒரு வாரம் தள்ளி போட்டிருந்தீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு உண்மையிலே அதை பார்க்கும்போது தோணுச்சு. இது ஒரு இஷ்யூ, இந்த படத்தில் என்ன இருக்குது ஒன்றுமே தெரியல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ குழந்தைகள் பார்ப்பாங்க, சென்சார் இஷ்யூ அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ கூலி படத்துலேயும் ரொம்ப ரொம்ப அந்த சௌபின் ஷாயர் புதைக்கிற சீன் ஆகட்டும், சத்யராஜை அந்த சேரில் வச்சு எரிக்கிற சீன் ஆகட்டும், இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு ஈஸியாக சென்சார் சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. சரி, ஓகே, பெரிய ஸ்டார்ஸ் மூவி தான், அதை விட்டுருங்க. பொலிட்டிக்கல் லெவலில் என்ன வேணா இருக்கலாம். பரியேறும் பெருமாள் படத்தில் இருவேறு சமூகத்துக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தில் இருக்கிற அந்த பையன் மீது சிறுநீர் கழிக்கிறாங்க. ஏன் அதெல்லாம் குழந்தைகள் பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் உங்களுக்கு சென்சாரில் பிரச்சனை வராதா? இதனால தான் எனக்கு டவுட் வருது. அந்த மாதிரி படங்களுக்கு ஈஸியாக சென்சார் கிடைக்கும்போது ஏன் இந்த படத்துக்கு மட்டும் கிடைக்குது? காரணம், இது விஜய் படம் அப்படிங்கிறனாலயா? முற்றிலும் இது ஒரு பிளான் பண்ணி வேணும்னே டிலே பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் தேவையா? இவங்க இப்போ என்ன பிளான் பண்ணாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக ஓடிடி கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம். ப்ரெஷர் பண்ணி ஏன்னா அவங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக ஓடிடிலே ரிலீஸ் பண்ணிட்டா இனி லாபம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பிளான் பண்ணுறாங்கன்னு என்னன்னு தெரியல. ஆனால் அங்கே டிலே பண்ண தள்ளி வைக்க அது எலெக்ஷனில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்த இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உண்மையிலே எதுக்குன்னே தெரியல. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம்.